வேலை பார்க்குறீங்களா? இதில் ஆஃபீஸில் வேறு என்னக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து அம்மா வீட்டுக்கு கல்யாணம் முடித்த பின்னாடி வர்றான் பொம்பளை பிள்ளைங்க வந்து அம்மா வீட்டில் தான் ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கிற மாதிரியும் ஃபோன் நோண்டிக்கிட்டே எப்போ பாரு உட்காந்துட்ருப்போம். அம்மா வந்து ஒவ்வொன்றும் எடுத்துக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. இன்னும் எந்த காலத்தில் இங்கே இருக்கேன், காலமெல்லாம் மாறி போயிருச்சுங்க. இப்போ எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குதுங்க. வேலை பார்க்கறனால எல்லா மாமியார்களுமே இப்போ கையில் எடுத்துக்கு வந்து மருமகளுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மாமியார் தான் பயந்துகிட்ருக்கோம் மொழியே, மருமக்கள் பயப்படுறது கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. இன்னமும் அவங்க வந்து பழைய காலத்துலேயே இந்த சீரியல்கள் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்கிறதாகட்டும், என்னமோ அம்மா வீடு தான் ரிலாக்ஸு, இங்கே வந்து மாங்குன்னு வேலை பார்க்குற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. எனி டைம் என்னமோ ஒம்பட்டி எடுத்து விட்டுட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க. எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னும் அந்த மாமியார் கொடுமை மாதிரியே தான் காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுன்றதுக்காக அந்த மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த பிள்ளை யாருமே கிடையாது. இப்போ எல்லாமே மாறிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் அம்மா செஞ்சதை மட்டும் தான் இப்போ பெருசாக சொல்கிறாங்க. கூட மாமியார் செய்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கிறதும் இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ஆனால் இவங்க மாறிட்டாங்க, மாமியாருக்கெல்லாம் மாறிட்டாங்க, மகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மருமக்கள் தான் இன்னும் அம்மாவை நினைக்கிறதில்ல. உங்களுக்கு மாமியாராக இருந்தாலுமே அவங்க மகளுக்கு அவங்க அம்மா தானே. அப்போ அவங்க மகன் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்படி தாங்க நடந்திருப்பாங்க, பாசமாக தான் நடப்பாங்க. அப்போ அவங்க மக போய் அவங்க அப்படி தானே சொல்ல, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் ரிலாக்ஸாக இருந்தேன்னு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுமைப்படுத்துனாங்கன்னு அம்மான்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம், மாமியார்னா கொஞ்சம் பயமும் கொஞ்சம் மரியாதையும் இருக்கும். அதுக்கு பேர் கொடுமையும் கஷ்டப்படுத்துகிறதும் இல்லைங்க. மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க மருமக்களை, வித்தியாசமே தெரியாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் எங்கள் மருமக்களை இப்படி தான் பார்த்துக்குறோம். இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் மாறிடுச்சுங்க. மாமியாரெல்லாம் யூத்தாக இருக்காங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மாமியார் மருமக வித்தியாசம்லாம் அம்மா பொண்ணு